ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் இருக்குது. யார் வின் பண்ணுவான்னு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது. நாளைக்கு ஆஸ்திரேலியா தோல்வி அடைஞ்சாங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியேற போகும் இரண்டாவது அணியாக இருப்பாங்க. ரொம்ப நம்ப முடியாத இது ஒரு விஷயம். அதாவது ஆஸ்திரேலியா நம்ம டோர்னமெண்ட்டை வின் பண்ணுவாங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க சூப்பர் 8க்கு வருவாங்கன்னே தெரில. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ ஆஸ்திரேலியா இருக்குது. அதே சமயத்தில் நாளைக்கு ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட அதாவது 100% சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆகிடுவாங்க. எப்படின்னா அவங்க நாளைக்கு ஜெயிச்சாங்கன்னா 3 மேட்ச் வின்னு, அதுக்கப்புறம் ஜிம்பாப்வேயோட ஒரு மேட்ச் இருக்கும். அது அவங்க ஜெயித்தாலும் தோற்றாலும் கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆகிட்டா மாதிரி தான். ஆஸ்திரேலியா ஜெயித்தாங்கன்னா ஆஸ்திரேலியா 4 பாயிண்டில் இருப்பாங்க, ஜிம்பாப்வே 4 பாயிண்டில் இருப்பாங்க, ஸ்ரீலங்கா 4 பாயிண்டில் இருப்பாங்க. அப்போ ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க குவாலிஃபை ஆகுவாங்க, தோக்குறவங்களுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நெட் ரன் ரேட் இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியா ஒமானை வின் பண்ணுறாங்கன்னா அப்போ ஆஸ்திரேலியா 6 பாயிண்ட் வருவாங்க. அதே சமயத்தில் ஜிம்பாப்வேக்கும் அயர்லாண்டுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் ஜிம்பாப்வே வின் பண்ணாங்கன்னா ஜிம்பாப்வே 6 பாயிண்ட், அப்பயும் நெட் ரன் ரேட் தான் கணக்கில் வரும். குரூப் பியில் பேலன்ஸ் இருக்க 2 டீமுமே அவுட்டு தான். ஒமானும் வெளில போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அயர்லாண்டு அவங்களுக்கும் சான்ஸ் இல்லை. ஏன்னா 3 விளாண்டு 2 தோற்றுட்டாங்க, 1 ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கும் சான்ஸ் கம்மி. இப்போ குரூப் பியில் ஆஸ்திரேலியாவா, ஜிம்பாப்வேவா, ஸ்ரீலங்காவா, இந்த 3 டீமில் ஏதோ ஒரு 2 டீம் வர போகிறாங்க. இப்போ ஆஸ்திரேலியா ஒமானை பயங்கர நெட் ரன் ரேட்டில் ஜெயிச்சா அப்போ தான் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவை விட நெட் ரன் ரேட்டே அதிகமாகும். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவுக்கு +3 இருக்குது, ஆஸ்திரேலியாவுக்கு +1 தான் இருக்குது, ஜிம்பாப்வேக்கு கிட்டத்தட்ட +2 இருக்குது. அதனால் ஆஸ்திரேலியா ஒமானு, அதாவது ஆஸ்திரேலியாவோட அடுத்த மேட்ச்சு ஒமானை ரொம்ப பயங்கர நெட் ரன் ரேட்டில் ஜெயிக்கணும்னு பார்ப்பாங்க. அதே சமயத்தில் ஜிம்பாப்வேக்கும் அயர்லாண்டு, ஜிம்பாப்வே அந்த மேட்ச்சு ஜெயிச்சா மட்டும் போதும். ஜிம்பாப்வே ஸ்ரீலங்கா கூடயும் அயர்லாண்டு கூடயும் மேட்ச் இருக்குது. அந்த 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் வின் பண்ணால் மட்டும் போதும், ஜிம்பாப்வே போயிடுவாங்க. ஆஸ்திரேலியாவோட மேட்ச்சு அதில் ஏதாவது 1 ஜெயிச்சா ஸ்ரீலங்கா போதும். ஏன்னா அவங்களுக்கும் நெட் ரன் ரேட் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு என்னன்னா ஆஸ்திரேலியா ஒமானை பயங்கர நெட் ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா நாளைக்கான மேட்ச்சை ஜெயிக்கணும். நாளைக்கு ஒரு வேளை ஆஸ்திரேலியா தோற்றுட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்டு 100%. நாளைக்கு ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்கன்னா ஒமானை அதிக நெட் ரன் ரேட்டில் ஜெயிச்சா ஆஸ்திரேலியா செமிஃபைனல்ஸுக்கு சூப்பர் 8க்கு போக வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா ஆஸ்திரேலியா வெளில போக வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன நினைக்கிறேன்னா குரூப் பிலேருந்து ஜிம்பாப்வே, ஸ்ரீலங்காவும் குவாலிஃபை ஆகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த 2 டீமு குவாலிஃபை ஆவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரிக்மேனியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நிறையா கிரிக்கெட்டை பற்றி உங்களுக்கு நிறையா விஷயம் சொல்லித்தரேன். எனக்கு இருக்கிற நாலேஜை நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.